வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈகோனா நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ரோல் அப்படி லைஃப்பில் பண்ணும் அப்படின்னா, ஒரு 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 பெரிய முகமூடியை நம்ம போட்டிருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம இந்த மாதிரி பர்சனாலிட்டியில் இருக்கோங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க சொன்னால் நம்ம ஏற்றுக்கவும் மாட்டோம். நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி தான் போக்க வைக்கிறது அப்படின்னா, அதுக்கு இயற்கை நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணி நம்ம அதுலேருந்து எடுக்குது. எப்போது நீங்கள் ப்யூர் சரண்டர் ஆகி அதை பற்றி உங்களுக்கு தெரியல, இதை எடுத்துக்க தெரியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தப்பு தவறு ரெண்டுமே இருக்குது. தெரிஞ்சு செய்கிறது, தெரியாமல் செய்கிறது. நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அந்த ஈகோவை பிடிச்சிருக்கீங்கன்னு பார்த்துட்டு இந்த பிரபஞ்சமே அந்த இயற்கையே உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, அதுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் கான்சியஸாகவோ இல்லை ஃப்ரீக்வன்சியில் மெர்ஜாக இருந்தீங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சுட்டு வெளியே வந்துட முடியும். ஆனால் ரைட் நவ் வரைக்கும் ஒரு மைல்டான ஒரு 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 இலை மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பனி போர்வை மாதிரி அந்த ஈகோ இருக்கும். ஈகோ இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே உயிர் வாழவே முடியாது இந்த பூமியில். அது என்னென்னா, நம்ம இருக்கோம், ஈகோவில் தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம விழிப்புணர்வோட கான்சியஸோடு வச்சுக்கிறது. நமக்கு இப்போது நான் கூட இங்கெல்லாம் மனிதர்கள்லாம் அறியாமையில் இருக்காங்க, அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு நான் சொன்னேன்னா நானும் ஈகோவில் இருக்கேன்னு தான் அர்த்தம். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்லும்போது நான் என்னமோ தனித்தன்மை வாய்ந்த ஒரு மனுஷி மாதிரியும் மற்றவங்களாம் கம்மி மாதிரியும் அப்படி ஒரு கோணத்தில் ஒரு பார்வை வரும். இது எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதத்தில் அந்த பாஞ்சாலி ஒரு சபதம் எடுத்திருப்பாங்க. அவங்கள சண்டை போட்டு ஜெயிச்சு அப்போ தான் நான் இந்த முடியை கட்டுவேன், அது வரைக்கும் நான் விரித்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பீமன் தொடையில் தட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க, சபதம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அதில் என்ன கேட்டிங்கன்னா, அப்போது அந்த டைமில் கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்லுவார். நீ இதை பாஞ்சாலிங்கிற தன்மையிலேருந்து நீ செஞ்சின்னா உனக்கு கர்ம வினையும் ஆக்காரமும் கூடிரும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்கு ஒரு லெசன் கற்றுக் கொடுக்க போகிறேன். இதன் மூலம் நான் இந்த மாதிரி ஒரு துன்பம் விளைவிச்சா இந்த மாதிரி தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு ஒரு பாடமாக கருவியாக இருந்து நான் செயல்பட போகிறேங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்து ஒரு செயலை செய்யும்போது அது கடவுளோட செயலாக மாறிடுது. எப்படி கோவிலில் நம்ம பிரசாதம் பண்ணி நம்ம சமையல் தான் பண்ணுறோம், பிரசாதம் கடவுளுக்கு படைச்சதுனால அது பிரசாதமாக எடுத்துக்கிறோம்ல, அதே மாதிரி இப்படி ஆயிடும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நாம் இந்த கான்சியஸில் நம்ம பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈகோவை நம்ம எடுத்துக்க வாய்ப்பு இல்லை, குறைவு. இங்கே எல்லாருமே ஒன்னஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு நான் வேறு, இங்கே உயிர் உள்ளதே உயிரற்றதே ஒன்றுங்கும்போது அது ஒரு தன்மையில் மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அறியாமையில் இருக்கீங்க, ஆனந்தமாக இருக்கீங்க. எதை சொன்னால் என்ன, உங்கள் லெவலில் நீங்கள் இருக்கீங்க, எங்கள் லெவலில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இது ஒரு ஒரு பருவம், அவ்வளோதான். இரவு வந்தால் பகல் வரும், இன்பம் வந்தால் துன்பம் வரும், மேடு வந்தால் பள்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நிலை. இதில் நான் இன்றைக்கி அசுரத்தன்மையில் இருக்கேன்னா நீங்கள் கடவுள் தன்மையில் இருக்கீங்க, கடவுள் தன்மையில் இருக்கேன்னா நீங்கள் அசுரத்தன்மை மாறும்போது நான் கடவுள் தன்மை மாறுவேன். இது இயல்பு. ஒரு மனிதனே இதுக்குள்ளே இந்த சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 7 நாள் வாரத்தில் 7 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7 நாளுமே நீங்கள் பர்ஃபெக்டோட எனர்ஜியோடு இருக்க மாட்டீங்க. அது அவங்க நிலையை பொறுத்து பொதுவான ஒரு காரணத்தை வச்சு சொல்லிடுவோம். ஆனால் எல்லாருமே அதுக்கு செட் ஆவாங்களான்னு சொல்ல முடியாது. வித்தியாசமாக இருப்பாங்க. சில பேருக்கு லீவு பிடிக்காது, சில பேருக்கு ஓய்வு பிடிக்காது. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காண்டி அவங்க அதில் தனித்துவமாக இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பண்ண டிசைன், அந்த கர்மா, அப்புறம் அவங்க வந்த நோக்கம், இந்த மாதிரி பல்வேறுபட்ட நிலைகள் இருக்குது. இதில் நீங்கள் எதை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண முடியும்? நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே வரலங்கிறதான் ஒரு அது புரிஞ்சுக்கணும் தான்.
ஒரு சின்ன குழந்தை எனக்கு அறிவுரை சொல்லும். ஒரு பெரிய தாத்தா கிட்ட போய் நான் வந்து அவர் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழி சொல்லுவேன். அப்போது இதில் வந்து இதுதான் இங்கே வந்து ஒரு பக்க சார்பாக இல்லாமல் நம்ம சமநிலையே இருக்கோம். ஒரு தராசு எப்படி நீதி தேவதை கண்ணை கட்டிக்கிட்டு தராசை வச்சுருக்கோ அது மாதிரி சமமாக பிடிச்சிருக்கோ, அது மாதிரி நம்ம கண்ணை திறந்துக்கிட்டு சமமாக பிடிக்கணும். அந்த எத்திக்ஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறீங்கங்கிற பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு கருணை வந்துட்டா, அன்பு வந்துட்டா, அதுவும் அன்கண்டிஷனல் லவ் வந்துட்டா, செல்ஃப் லவ் வந்துட்டா, சமமாக பார்க்குற நோக்கம் வந்துட்டா, ப்ரெசண்ட்டில் இருக்க தன்மை வந்துட்டா, மனம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் வந்து ஈஸியாக கடந்து போயிடலாம். இது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கும் போதே அது நமக்கு வந்து அதோட அடுத்த நிலையை அது காட்டிடும். இது வந்து நான் திரும்ப சொன்ன மாதிரி தான் மனம்னா இப்போது ஒரு சின்ன ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, கிருஷ்ணர் வந்து இதை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் போல். நான் அம்மாம்பரிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து சொல்கிறது புரியலையா அப்படின்னு ஒரு சிறுபிள்ளைத்தனமாக நான் கேள்வி கூட ஸ்கூல் படிக்கும்போது பகவத்கீதை இந்த மாதிரி கதையில் கிடைக்கும்போது நினச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து தீ குளிச்சிட்டாங்களாமா சீத்தை. அது எப்படி சாத்தியமாகும்னா அது ஒரு ஊமை. இப்போது வந்து அப்புறம் அதே அறிவு சொல்லுது, நம்ம இந்த பூ மிதித்தல், அதாவது பூக்குழி இறங்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தீ சட்டி ஏந்திக்கிட்டு அந்த கங்கில் நெருப்பில் நடக்கிறாங்கல்ல, அதில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் நெருப்பில் நடக்கும்போது தரையில் நடக்கிற மாதிரி தான் நடக்க வரும் அப்படின்னு நான் இன்னும் நடந்து பழகலை, நடந்தவங்க சொல்லியிருக்காங்க. நடந்தவங்க பார்க்கும்போது அவங்க அந்த ஃபீல். சில பேர் வந்து என்னென்னா அந்த 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 நிலையில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு பிலீவ் தன்மை வந்து அவங்க வந்து ஆன் பண்ணலைன்னா அது அவங்களுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தால் இந்த மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி காலில் எந்த காயமும் படுறதில்ல. இது ஒரு விதமாக அந்த ஆணி உள்ள செருப்பல் போட்டு நடப்பாங்கள்ல சில பேர், இந்த மாதிரி சில பவர்கள்லாம் சில பேர்த்துக்கு இருக்குது. இப்போ மனசை ரீட் பண்ணுறோம்ல நம்ம, இது மாதிரி அவங்க அந்த மாதிரி. இப்போ நம்ம தண்ணியிலே வந்து இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த தண்ணியில் வந்து மிதக்க முடியும் என்னால். அது வந்து எனக்கு என்னென்னா முதல்ல அது எப்படி மிதக்கணும்னு தெரியாது. ஒருத்தங்க எனக்கு சொல்லித்தராங்க, அதே மாதிரி நான் பண்ணுறேன், நான் மிதக்கிறேன். இது மாதிரி தானே எல்லாருமே செய்வாங்க. ஆனால் என்ன பார்க்குறவங்க திடீர்னு இப்போ நான் ஒரு குளத்துல ஒரு தண்ணியில் வந்து நான் மிதந்துட்டுருக்கேன்னா, வாவ் எப்படி இது இந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் மிதப்பாங்களே அதே மாதிரின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க வந்து இது நார்மலாக தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இதை வந்து இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால எனக்குள்ளே ஒரு ஈகோ வந்துருந்தானே சொல்லுங்கள். பரவாயில்ல, நம்ம மிதக்கிறோமாமே, எல்லாத்தையும் நம்மளை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்களே, வாவ் அப்படின்னா அங்கே தான் நம்மளோட ஆன்மா வந்து ஒரு மலர்ச்சி ஒரு ஒரு விதமாக வந்து ஒரு பக்குவம் அடைஞ்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம சொல்லித்தரும்போது எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதே மாதிரி தான் நம்மக்கிட்டேருந்து ஒருத்தங்க கேட்கும்போது இயல்பாக நடந்துக்குவோம். ஒரு தற்பெருமையாக, ஒரு ஈகோவா, ஒரு அகங்காரமாக, ஆணவமாக நம்ம சொல்ல மாட்டோம். ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் அதை வந்து நமக்கு போக்க வைக்கிறதுக்காண்டி நம்ம பியூர் சரண்டர் ஆகும்போது அதை நம்மளை அடித்து துவைச்சி புழிஞ்சு பாதாளத்தில் போட்டு மிதித்து ஒரு யானை காலில் போட்டு நம்ம மிதித்தா எப்படி சட்னி ஆயிடுவோம், அதே மாதிரி ஆயிடுவோம். ஓ காட்! அது அப்போ வந்து என்னென்னா அப்போ தான் புகழின் உச்சத்துலேயும் காமிப்பாங்க, நம்மளை கீழே போட்டு காலையும் மிதிச்சிருவாங்க. இந்த 2 தன்மை கொடுத்தா மட்டும்தான் ஒருத்தன் வந்து நடுநிலையில் நிற்க முடியும். 2 நடுநிலையில் ஒரு மனிதன் நிற்கிறான் அப்படின்னா 2யுமே நான் கடந்து வந்திருக்கேன்னு தான் அர்த்தம். இதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமி ஆடுவாங்க, அந்த குறி சொல்லுவாங்கள்ல அவங்க, அப்புறம் வந்து என்னென்னா எல்லோரும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்குள்ளே ஒரு தன்மை இருக்கும்ல. இதெல்லாம் நார்மல் மனிதருக்கு அந்த மனம், அந்த உடல், அந்த ஆன்மா, அப்புறம் சூழ உடல், சூட்சம உடல், காரண உடல், இதை பற்றி அந்த தெரியாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புரியாமல் இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் அந்த சக்தி கொடுக்கப்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி அகங்காரமும் வந்துடும். இதைத்தான் அவங்க படிநிலையில் ஏறி போக சொல்கிறாங்க. ஒரு யோக நிலையில் அஷ்டாங்க யோகத்தில் கூட அவங்க வந்து ஏன் இயமம் நியமம் அப்புறம் அதுலேருந்து ஒரு படியேறி தான் பிரத்யாகாரம், அப்புறம் வந்து நீங்கள் பிரத்யாகாரம் பண்ணும்போது தான் தாரணை பண்ணி, அப்புறம் தியானம் பண்ணி, அப்புறம் தான் நீங்கள் சமாதிக்கு போக முடியும்.
டேரெக்டாக நம்ம சமாதிக்கு போயிடலாம். அது விட்டவரத்தோட வரையாக இருக்கணும். ஆனால் ஒரு படிநிலை வந்து இதுதான். நான் டேரெக்டாக இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் படிக்க முடியுமா? முடியாது தானே. ஸ்கூல் முடித்து அந்த அந்த 12th அந்த சிஸ்டம் முடித்து நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறேன்னா ஓகே. நான் 5th ஸ்டாண்டர்ட் முடித்தோடனே நான் இன்ஜினியரிங் போகிறேன்னா யார் என்ன விடுவா? இதே மாதிரி தான் இயற்கை சில ரூல்ஸ் வச்சுருக்கு. அதுக்கு நம்ம உட்பட்டு தான் ஆகணும். ஆனால் விதிவிலக்கா 13 வயசில் 12 வயசில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு கிளாஸில் எடுத்துகிட்டு இருக்காங்களா பசங்க, இது மாதிரியும் நம்ம வர முடியும். அதனால தான் சில கோவில்களெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ண தேவையில்லை. சில விஷயங்களில் வந்து சில கோயில்களில் வந்து 12 வருஷத்துக்கு பண்ண தேவையில்லை. அந்த சக்தி நிலை காலம் காலமாக தொடர்ந்து 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு இருக்கும். சில கோயில்கள் எல்லாம் அந்த மாதிரி மாத விளக்கான தீட்டு உள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னு இருக்கும். சில கோயில்களுக்கு போகலான் இருக்கும். அப்போ அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த கோவில். இந்த கோயில் இப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அதுக்கு போகலாங்கிறதுனால அது வந்து குறைவான சக்தி உள்ள கோயிலும், போகக்கூடாது அப்படின்னா அது வந்து உயர்ந்த சக்தியோ அப்படி கிடையாது. அந்த அந்த டிசைனில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த டிசைனில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் வந்து ஒரு சமாதி தான். அதை பார்க்குறதுக்கு கோடான கோடி மக்கள் வந்து போகிறாங்க. அது ஒரு அதிசயம்னு வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லா சமாதியும் இல்லையே. அப்போது அந்த தாஜ்மஹால் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கணுங்கிறது ஒரு அந்த பிரபஞ்சம் பண்ண ஒரு வேலை. அவ்வளோதான். இதை விட பயங்கரமாக ஒரு சக்தி நிலையில் ஒரு சித்தர் வந்து ஜீவசமாதியாக இருக்கார். அதுக்கு வந்து மனிதர்களே வந்திருக்க மாட்டாங்க. அது வந்து மனிதர்கள் வந்து எப்படி தெரியுமா, சும்மா அந்த அந்த குருக்கள் அந்த மாதிரி மனிதர்கள் வந்து போகிறதுக்குன்னு ஒரு அரிதாக சில நிகழ்வு தான் அந்த மனிதர்கள் வந்து அதை பார்த்துருப்பாங்க. அதுவும் சேமான்னு கேட்டால் இறந்தவங்கள அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஆனால் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் அந்த மனத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற தெரிஞ்சிட்டாவே உங்களுக்கு வந்து எல்லாம் எப்படி இந்த ஒரு சீட்டு கட்டை ஒரு இதை எடுத்தோடனே எல்லாம் டப்பு டப்புன்னு விழுந்ததில்ல, சீட்டு கோபுரம் அது மாதிரி நீங்கள் சரியான பாதையில் வந்து அந்த மனத்தை வந்து சரியாக கட்டமைச்சு அதை வந்து மனத்தை லயப்படுத்தி மனம் வந்து உங்களுக்கு குருவாக செயல்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், குருவாக செயல்பட்ட போது கூட நீங்கள் ஒன்றும் பக்குவம் இல்லாமல் இருப்பீங்க. அந்த அந்த மனம் உங்களுக்கு ஒத்திசைவாக உங்கள் கூட வந்து இயல்பாக ஃப்ரெண்டாக அது வந்து அதோட கண்ட்ரோலில் நீங்கள் இல்லாமல் உங்களோட கண்ட்ரோலில் அதுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பலதரப்பட்ட நிலையிலையும் அந்த மனம் வந்து அதோட இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த மனம் சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வருது. சூப்பர் கான்சியஸ் வந்து நெத்தி மூக்கு நுனியில் இருக்குது. அந்த நெத்தி அந்த 3வது கண் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அது வந்து என்னென்னா சுழுமுனை. அது வந்து நெத்தியில் உச்சிக்கு மேலே இருக்குது. அந்த 2 புருவத்துக்கும் ஒரு 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 இடத்துல நடுவில் கொஞ்சம் இது வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உச்சியில் அந்த நடுவில் உச்சிக்குழி இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் அந்த பிரமேந்திரம் சொல்கிறாங்கல்ல, அதில் தான் அந்த 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 என்ன சொல்கிறது, ஆத்மா அந்த ஜோதி வடிவம் இருக்குல்ல, அது அங்கே இருக்குது. அப்போ அந்த 3மே நீங்கள் சூப்பர் கான்சியஸ் ஆகும்போதே உங்களுக்கு விழிப்புணர்வுக்கு வந்துடுவீங்க. அந்த 3rd ஐ ஓப்பன் ஆகும்போது வந்துடுவீங்க. ஆக்ஞா சக்கரம்னு சொல்கிறோம்ல, அது வந்துடும். அதுக்கப்புறம் உச்சிக்குழியில் இருக்க நம்ம அந்த உடல் உயிர் வந்து அந்த உச்சிக்குழி வெளியில் போகுது இல்லையா, அந்த 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 ஓப்பன் அந்த